வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்கில் கேட்டு இருப்போம் சார். அப்போலாம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே படிக்கிறோம். இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாடணும். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கணும் சார். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்குது. அதுக்கு மேலே சாதாரண இல்லை அவர். ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார். அந்த ஃபஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்தமாலை ஞாபகத்துக்கு வரும். இப்படி நடந்தார் கைதட்டுங்க, இப்படி நடந்தார் கைதட்டுங்க. எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல. நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ கொண்டு. நம்மளே உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம் அவரோட இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி, அவங்க அப்பா, நான் எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். நம்ம கத்தவே விடல தேட்டரில். அந்த பாட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. தேட்டர்லேயே ஜாயின் பண்ணி வச்சு. நான் வாழ்க்கையில் அதிகமாக பார்த்த படங்களில் அதுவும் ஒன்று. நான் சிவாஜி சாரோட தீவிர ஃபேன். அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படமல்ல, ஒரு பாடம். ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று. நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். நீ விஷத்தை தானே குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஸ்கியை குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லேன்னுவார். அதே மாதிரி அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி ஒன்று இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஷ்யமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை. உடனே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க? உண்மையிலே வந்து அப்போ திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது 25 முறை பார்த்துருப்பேன். 2 மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள். அதே போல் அந்த படம், அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல, ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல. கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல். இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமாநாயுடு சார் பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார், இதை எப்படியாவது படமாக்கணும்னு. நம்ப மாட்டீங்க, அவரே சொன்னதை சொல்கிறேன். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் 41 படம் பண்ணியிருக்கேன். அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு தான் படுப்பாராம். காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது, ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி படிக்கிறது. இப்படி அது மேலே அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. எல்லாரும் இது ஒரு பாடம். நான் சொல்கிறேன், இந்த படம் ஒரு பாடம் அல்ல, இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதை தான், வசந்த மாளிகையும் காதல் கதை தான். ஆனால் என்ன வித்தியாசம்? கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, சிறந்த வசனங்கள், நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும். இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி. வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து, பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உண்மையை சொல்லுங்க, இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த க்ளோஸ்அப்ஸ்ல சிவாஜி இப்படி திரும்பி இப்படி நடப்பாரு. அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ணணும், எங்க வச்சிருந்திருப்பார் கேமராவை. பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கேமரா வச்சுட்டு வின்சென்ட் சார் அதை 4 அவருடைய அசிஸ்டன்ட் இழுத்து சுத்திட்டு வருவாங்க. இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இசை அதிகமா கேட்குது, வரிகளை காணோம். இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகளை, இதில் இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையா? கற்றுக்கொள்ளலாம். இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தால் இவருடைய நிலைமை
எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். வாணிஸ்ரீ பெரிய அழகு இல்ல, ஆனா அந்த கண்ணுல இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அழகா அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க. திரையுலகம் என்பது பேஷன். பேஷன். திரையுலகில் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு அடித்தளம் அமைத்தவர். வெள்ளித்திரையில் லைட்டுகளுக்காக கைத்தட்டல் பெற்றவர். ஒருவரை மட்டுமே நடிக்க வைத்து சாதனை படம் எடுத்தவர். இன்று சின்னத்திரை நடிகரானார். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என அவதாரம் எடுத்தவர். சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக வலம் வரும் ஊமை விழிகள் புகழ் திரு அரவிந்த் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கலை ரசிகர்களுக்கும் மேடையில் விற்றிருக்கிற பெரியவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா எவ்வளோ நேரம் பேசணும்? வசனமலையை பற்றி நிறையா பேசலாம். அது நீங்கள் 1 ஹவர் பேச போகிறது நம்ம சித்ராலட்சுமன் அண்ணன். ஆமாம், அதனால் அவருக்கு தண்டனை 1 ஹவர் பேசணும்னு. வசனமலையை பற்றி நிறையா பேசலாம். நீங்கள் 33 நிமிஷம் பாட்டு போனதுன்னு சொன்னீங்க. 33 நிமிஷம் பார்த்த மாதிரியே தெரியல. மறுபடியும் நான் ஒன்ஸ் மோர் கற்றுனேன், அது கேட்கல வெளியில். அந்த மயக்கம் என்ன பாட்டு வந்தப்ப அதாவது அது தேட்டர்லேயே போன தடவை வசனமாளிகை வந்தப்போ தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தோம். அப்போ எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். நம்ம கத்தவே விடல தேட்டரில். அந்த பாட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. தேட்டர்லேயே ஜாயின் பண்ணி வச்சுட்டான். ரசிகர்களை பற்றி நல்லா தெரிஞ்சு அற்புதமான ஒரு படம் வசனமாளிகை படம். அந்த வசனமாளிகை படத்தை நான் வாழ்க்கையில் அதிகமாக பார்த்த படங்களில் அதுவும் ஒன்று. நான் சிவாஜி சாரோட தீவிர ஃபேன் அண்ணன் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வசனமாளிகை படங்கிறது இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படமல்ல, ஒரு பாடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வசனமாளிகை படம். இந்த படத்தின் வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் நெருங்கிய நண்பர். சாரோட மச்சாங்க கூட இப்போ வந்திருக்காங்க, குமணன் சார். என்னென்னா, அந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் இதை மேடையில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சாங்ஷன்ட் அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது. அண்ணனுக்கெலாம் தெரியும், நம்ம உமா இவருக்கெல்லாம் தெரியும், சாருக்கெல்லாம் குகநாதன் சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஐயாட்ட கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார், ஐயோ இது நம்மளால் முடியாதுன்னு. இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம், மிக பிரம்மாண்டமான கம்பெனி, ஏன் எழுத முடியலன்னு ராமாநாயுடு சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. என்ன இது, அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுகிறேன்னு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா, இல்லை நம்ம ராமநத்தினை ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோடு போகும் சார், அந்த கதைக்கு நான் எழுதியிருக்கேன், இது ஒரு வரி கதையாக இருக்குது, இதுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், இது நீங்கள் உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் இதை கதையாக நினச்சி எழுதாதீங்க, 2 இதயங்கள், அவ்வளோதான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை 2 இதயங்கள், அதை மட்டும் நினச்சி இந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுங்கன்னு. ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க 2 இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும். அற்புதமாக இருக்கும் வசனங்கள் இந்த படத்தில். அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த டைலாக்கு நம்ம வாய்க்கு வருது. அந்த லாஸ்ட்டு சாங் முடிஞ்ச உடனே அவள் வந்தோடனே, ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு. நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன், நீ விஷத்தை தானே குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஸ்கியை குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லேன்னு. அதே மாதிரி ரொம்ப அற்புதமான டைலாக். அதாவது வசனமாளிகையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுங்க, நீங்கள் என்ன சார் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை. அதில் இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன். அது வசனத்துக்காக சீன் எழுதுனாங்களா, சீன் எழுதி வசனம் போட்டாங்களா, இல்லை இவங்க நடித்ததுக்காக அந்த சீன் வந்ததா, இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி.
ஏன்னா மேடையில் இருக்கவங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும். ஜீப்பில் வந்து சிவாஜியும் வாணிஸ்ரீயும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்குறதுக்காக வந்துட்டுருப்பாங்க. சிவாஜி ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிட்டு இருக்கிற அந்த காலம். அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும். ஒன்று சிவாஜி இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஸ்ரீயம்மா அதை இழுத்துக்குவாங்க புடவையை. உடனே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க? உண்மையிலே வந்து ஒரு வரியும் அந்த படத்தில் இன்றைக்கி எடுத்து பாருங்க, ஒரு வரியும். அதாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சவொன்னே வாணிஸ்ரீ அம்மாவை காப்பாற்றிட்டு அந்த மறந்தே போயிடுவார் அவங்க யார் என்னன்னு. மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தோன்னே, ஏய் நீ அந்த வானத்தில் பறந்துட்டு இருந்திய, எப்போ பூமிக்கு வந்த அப்படின்வார். அன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு மிருகத்திட்டேருந்து காப்பாற்றினீங்கன்னா, வாட் மிருகம் வாட் காப்பாற்றினேன், நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்வார். அதாவது ஒரு சீனுங்க இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம். உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னைய ட்ரெண்டுக்கு இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது என்றைக்கு தான் 3ஆம் தேதி வருன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போயே போன தடவை அந்த பேரை 3 தடவை பார்த்தேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போ இந்த பாட்டு போட்டிங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை 33 நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம் வசந்த மாளிகை. இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை. போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்றுகிறேன்ல வந்து நிற்பார். அப்படி வரும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கரம், அந்த ஸ்டில்லு அந்த போஸ்ட்டு. இன்றைக்கி சிவாஜி சார்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ஸ்டில்லு அதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க், அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல, வின்சென்ட் கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன அற்புதமான ஒர்க். அந்த ஷாட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க. இன்னைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில. அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார், வாணிஸ்ரீ, இசை, கண்ணதாசன் சார், கதை, அதுக்கு போட்டிருக்க செட்டு. இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடா இல்லை செட்டான்னு, இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு. ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாஜி சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வாணிஸ்ரீமா சொல்லும்போது ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது, வசந்த மாளிகையை பார்க்கும்போது. ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங் அது மட்டும்தான் அந்த படத்துலன்னு. இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டேன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும். கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஸ்ரீ அம்மா. உடனே சிவாஜி சார் பார்த்துட்டு, ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ஒன்று உன்னோட அகம்பாவம் நீ வச்சது, பணம் வந்து இது என்னோட அதிகாரம். உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசித்து பார்க்க முடியல எப்படி தான் எழுதுனாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு பாடம். இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு அனலைஸிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம், இசையை அனலைஸ் பண்ணலாம், நடிப்பை அனலைஸ் பண்ணலாம். நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம். சிவாஜி சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது, இந்த எங்கிருந்து நெஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு. ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில். எங்கிருந்து சொந்தம் வந்ததுங்கும் போது அந்த சாஃப்டாக காட்டுவார், எங்கிருந்து நஞ்சு வந்ததுங்கும் போது அந்த பார்வையிலே ஒரு கேள்வி கேட்பார், எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு. அதனால் சிவாஜி சார்லாம் நான் அணுவாக ரசித்து பார்த்தேன். அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம். உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து. அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்றைக்கும் வந்து நிலைச்சி நிற்கிது. அதை நீங்கள் இந்தளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள்.
நிச்சயமாக இந்த படம் வசந்தமாளிகையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த முறை அது அதிகமாகவே செய்யும். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இந்த வசந்தமாளிகையை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். வசந்தமாளிகையை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, என்னையா நீ வசந்தமாளிகைன்றிய, இந்த வசந்தமாளிகையை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது, மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அதுதான் வசந்தமாளிகை. நன்றி. நடிகர் திலகம் சிவாஜியை தனது இயக்கத்தில் வைத்து சிகரம் தொட்டவர், பாரதி ராஜாவிடம் பயின்றவர், திரையுலகில் தனக்கென ஒரு பாணியில் படங்களை இயக்கியவர். சுறுசுறுப்புக்கு மறுபெயராக இவரை சொல்லலாம். விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், அர்ஜுன், மாதவன், ராம்கி, முரளி படங்களை இயக்கியவர். பெரிய திரை, சின்ன திரையில் நடிகராக மக்களால் வரவேற்கப்பட்டு செயல்பட்டு வரும் திரு மனோஜ்குமார் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த வசந்தமாளிகை படத்தை ஸ்கூலில் படிச்சுட்டு நேரத்தில் எங்கள் ஊர் சுபா தேட்டரில் டென்ட்டு கொட்டையில் மணலை குவிச்சு உட்காந்து அதில் 25 பைசா டிக்கெட்டில் படம் பார்த்துட்டு என்ன பிரமிப்பாக இருந்ததோ அதே பிரமிப்பு இன்றும் பார்த்துட்ருக்கேன். அப்படி அதே பிரமிப்போட பக்கத்தில் குணாநன் சார் உட்காந்துருந்தார். ஒவ்வொரு காட்சியும் இது எப்படி சார் எப்படி சார், என்னை அந்த 50 வருடமும் அந்த பிரமிப்போடு இன்னும் இந்த படம் பார்க்க போகிறதுக்குன்னா அது காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் ராமாநாயுடு சார் அழகாக பண்ணி இப்படி விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை எடிட்டர் ஃபிலிம் ஃபார்மேட்லேருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணி இவ்வளோ கலரிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலேயே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்றைக்கும் அந்த மெருகு குறையாமல் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் டென்ட்டு கோட்டையில் உட்காந்து மணல் குளித்து அந்த மாபெரும் கலைஞர் நடிகர் திலகம் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது 25 முறை பார்த்துருப்பேன். அதை இயக்க போகிறேன்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம். மிகப்பெரிய கலைஞர், அவரை டென்ட்டு கோட்டையில் உட்காந்து பார்த்து நான் இயக்க போகிறேன். என்னுடைய வயசு அப்போ 26. என்னன்னு அப்படி பிரமிப்பில் உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் 5 தடவை 6 தடவை பார்த்துருப்பேன். நெய்லி 1 மாதம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள், சின்ன அங்க அசைவுகள், கண்ணில் திரும்பி பார்க்குற அசைவுகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு நான் உருவாக்குனது தான் மண்ணுக்குள்ள வைரம். அப்படி இருந்த அந்த படத்தை முதல் நாள் ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்கேன். காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்காரு. அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோவை தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷனில் ஈரோடு ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே வெளியில் ஒரு 3000 பேர் வெளியே நின்று கோஷம் போட்டுட்ருக்காங்க. ட்ரெயின் வரல. அதுக்கு முன்னால் அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்கன்றாங்க. அதுக்கு அப்போ ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், காலம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து இப்போ காலமானார் இளங்கோவன், அவர் தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து 3000 பேருக்கு மேலே கூடின்னு கோஷம் போட்டுருக்காங்க. நாங்கள் நின்று அவர் ரிசீவ் பண்ணுன்றோம். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்ற போது அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இப்பேற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி இயக்க போகிறோன்னு உள்ளுக்குள்ளே ஆனால் வெளியே காட்டிக்கல. நாளைக்கெல்லாம் இத்தனை பேர் அவ்வளவு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கிறோமே என்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை பண்ணிட்டு போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அவர் 5:30 மணி 6 மணி 3 மணிக்கே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டார். நான் சொன்னேன் இறங்கினதுமே நானும் கோவை தம்பி சார் போயிட்டு, ஆனால் நீங்கள் 3 மணிக்கே ட்ரெயினில் வந்துட்டு எத்தனை மணிக்கு நம்ம பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்கள்ல, அதனால் நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ரசிகர்கள் தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தன்னை பார்க்கணுன்ட்டு அந்த ஒரு சின்சியாரிட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன். சரிண்ணா இப்போ வந்தீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ வர்றீங்களா, எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். வா, இந்த படத்துக்கு நீ டைரக்டர், உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன், சம்பளம் பேசிட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க. இந்த முகத்தை
எந்த நேரத்தில் எந்த லைட்டில், மார்னிங் லைட்டாக, எக்ஸ்டீரியராக, இன்டீரியராக, எந்த சீன் எடுக்க போகிறேன்னு உனக்கு தான் தெரியும். எத்தனை மணிக்கு வாரன்னு எனக்கு டைம் சொல்லிவிட, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீங்கள் என்னை கேட்காத அப்படின்னு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தார். 26 வயசு பையன் அவர்கிட்ட கேட்கும்போது, எப்போ வருவீங்கன்னு நீ கேட்காத, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த மிகப்பெரிய கலைஞனோட நான் ட்ராவல் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இன்றைக்கும் அது அவர் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்ருக்கோன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவர் தொழில் மேலே இருந்த பக்தி, அந்த தொழில் மேலே இருந்த பக்தி தான் இப்பயும் கூட என்னை ட்ராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு. உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்க ஆர்டிஸ்ட், இன்றைக்கி இருக்க பிஆர்ஓக்கள் எல்லாரையும் நான் தப்பாக நினைக்க வேண்டாம். அவருடைய சின்சியாரிட்டியில் ஒரு 5% இருந்தால் போதும். கதை கேட்குறதுலையாட்டும் சரி, டைமுக்கு வரதுலையாட்டும் சரி. கேட்டேன், சொல்கிறாரு எத்தனை மணிக்கு வரணும்னு. 6 to 7:30 அமௌண்ட்டுன்னா 7:30க்கு வரீங்களான்னு. 7:35க்கு கரெக்டாக மேக்கப்போடு வந்து நான் ரெடி ராஜா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியோட நம்ம நடிகர் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்திருந்தா கூட தயவுசெய்து அவருடைய கொள்கையை, அவருடைய சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணால் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக கோவை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களே, மேடை முன் அமர்ந்திருக்கும் எங்கள் தொழிலுக்கு முதுகெலும்பாக இருக்கும் பத்திரிகை நண்பர்களே, விசேஷ அழைப்பர்களே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு காவியம். இதில் எந்த விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஒவ்வொருத்தர் நடிப்பும் ஒவ்வொரு இது. நான் குணாஸ் சாரை வீட்டில் சந்தித்தேன். உண்மையிலேயே அவர் சொல்லப்போனால் அவர் ஓப்பனாக பேசினார். நான் புரட்சி தலைவருக்கு நான் தம்பி மாதிரி அப்படின்னு. உண்மையிலேயே அவர் கூட பழகும்போதே ஒரு அப்படி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி. ரொம்ப இனிமையானவர், இறங்கி பழகக்கூடிய நண்பர். அதே மாதிரி இந்த படத்தை துணிஞ்சு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி செய்கிற எங்கள் அசோசியேஷன் தலைவர், அவரை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா யாரும் இது ஒரு புது படத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு செலவு பண்ணுறார். அது மனதார பாராட்டுறேன். அவருக்கு மாபெரும் வெற்றியை இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நான் உண்மையிலேயே நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். ஆனால் இந்த படத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் ரசிக்கேன். இதை ரசித்து பல தடவை பார்த்துருக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் படங்கள், சில படங்கள்லாம் உழவஞ்சுட்டு வளைவன், 1991 பல தடவை அந்த அளவுக்கு ஈக்குவலாக இந்த படத்தை மட்டும் நான் ரசித்து ஒவ்வொரு சீனும் அவ்வளவு மனதார பார்த்த படத்தில் இது ஒன்று. அதனால் கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எங்கள் விநியோகஸ்தரில் எனக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர் ரகு தம்பி மாதிரி, அதுலேயும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் கொங்கு மண்டல சிங்கம் டைரக்டர் ஆர் சுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இல்லை, அது அடுத்தது சொல்லவும் இல்லைங்கண்ணா. ஏன்னா அவருக்கு பாராட்டு தெரிவித்து அவரையும் தலைவர் அவர்கள் ஒரு அன்பு பரிசை அளிக்கிறார். நன்றி. டைரக்டர் சுந்தரராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சங்கத்துக்கு பொன்விழா ஆண்டுக்கு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதற்கு இப்போது இந்த மேடையிலையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சித்ராலட்சுமன் அவர்கள், அவர் எப்பவுமே ஒரு சின்ன பையனாட்டு இளமையாக எப்பவும் இருக்கிறார். அவர் மனதார பாராட்டுகிறேன். மற்றும் மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்க எல்லா நண்பர்களையும் எல்லாத்தையும்
வரவேற்று இந்த வாய்ப்பை அளித்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய தலைவர் தம்பிதுரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள நன்றி, வணக்கம். நன்றி சார். எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், என்டிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், கமல், ரஜினி, விஜய், அஜித், வெங்கடேஷ் என அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் கதை எழுதி இயக்கியவர். ஏவிஎம், சுரேஷ் புரொடக்ஷன் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்தவர். திராவிடத்தை மதித்து வாழும் பங்காளர். இவரிடம் எஸ்.ஏ. சந்திரசேகர், வி. சேகர் ஆகியோர் உட்பட 20க்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் முன்னணி இயக்குநர்களாகியுள்ளனர். இன்று முன்னணியில் உள்ள பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இவரிடம் பல பாடம் கற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 15க்கும் மேற்பட்ட மொழிகளில் இவரது படைப்புகள் படமாகியுள்ளது என்ற பெருமைக்கு உரியவரான மரியாதைக்குரிய திரு வி.சி. குகநாதர் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டு எழுதும்போது ஒரு பாட்டில் கொஞ்சம் தடுமாறினார். சித்ரலட்சுமனுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, ஒரிஜினலில் அவர் எழுதின லைன்ஸை எனக்கு கொடுங்க அப்படின்னார். ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா ஆத்ரேயா, கவிஞர் ஆத்ரேயான்னா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரைட்டர். நான்லாம் ஒரு 69 படம் தெலுங்கில் பண்ணியிருக்கேன். முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதினார். அந்த படத்தில் நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சேன்னு கேட்டார். ஒரு கதை, நாகேஸ்வரராவ் தான் நடித்தார், சிலிப்பி கிருஷ்ணனோட. நான் இப்படித்தான் அப்படின்னேன். ஓ, கேஸ் மாஸ்டரா நீ அப்படின்னார். நல்லா புரிஞ்சுக்குங்க, கேஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னார்னா, பல இடத்துல படித்ததை, கேட்டதை, பார்த்ததை, இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன். எனக்கு எழுத தெரியாது, உண்மையாக சொல்கிறேன், எழுத தெரியாது. ஆனால் அந்த ஆத்ரேயா அவர்களோட பழகினதுக்கு பின்னாடி தான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அவர் அந்த பாட்டில் எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு. 2 மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள். அதே போல் அந்த படம், அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல, ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல. கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல். இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமாநாயுடு சார் பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார், இதை எப்படியாவது படமாக்கணும்னு. நம்ப மாட்டீங்க, அவரே சொன்னதை சொல்கிறேன். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் 41 படம் பண்ணியிருக்கேன். அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு தான் படுப்பாராம். காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது, ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி படிக்கிறது. இப்படி அது மேலே அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அந்த ஆத்ரேயா அந்த நாவலை அருமையாக எழுதி அது ஒரு சில்வர் ஜூபிலி ஓடின படம். எல்லாரும் இது ஒரு பாடம். நான் சொல்கிறேன், இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்கள்லையும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்தில் அதை சொல்கிறேன். இந்த படம் ஒரு பாடம் அல்ல, இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். எதுக்காக நான் சொல்கிறேன் அதையும் விளக்கமாக சொல்லிடுறேன். கதை, இப்படி ஒரு கதை எழுத முடியுமா? 2 கேரக்டர், அவர் சொன்ன மாதிரி காதல், ஒரே ஒரு வார்த்தை, சந்தேகப்படுறியா நீன்னு வெளியே போயிட்டா, அவ்வளோதான். இதுதான் கதை, இதுதான், இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கு இது மாதிரி, பல பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம். அந்த பெங்காலி ரைட்டர் எழுதின தேவதாஸ், அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதை தான். வசந்த மாளிகையும் காதல் கதை தான். ஆனால் என்ன வித்தியாசம்? இங்க நான் சொன்னனே பல்கலைக்கழகம். எப்படி கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால், ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, சிறந்த வசனங்கள், நல்ல பாடல்கள்,
இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும். இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி. கதை, வசனம், யோசிச்சு பாருங்க. என்ன 69 படம் எழுதின என்ன கேஸ் மாஸ்டர் என்று சொல்லி முதுகில் அடிப்பார், வயசானவர். ஆனால் அடிச்ச தாங்க முடியாதுங்க, அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பார் அந்த ஆத்திரையா. அவர் எழுதியிருக்கார், பாடல்களையும் அவர் எழுதியிருக்கார். கண்ணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார். ஆனால் பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல. பல சீன்கள் பாலமுருகன் சாருடைய ஒரிஜினல். அவர்கள் சொன்னார்களே சில வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது. ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து, பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக போட்டோகிராஃபி, டிஓபி, டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வின்சென்ட் சார். உண்மையை சொல்லுங்க, இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த க்ளோஸ்அப்ஸ்ல சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பாரு. அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ண, எங்க வச்சிருந்திருப்பார் கேமராவை? 360 டிகிரிக்கு சுழட்ட முடியாது. ஆனா கேமரா சுழலுது, உண்மையா இல்லையா? அப்ப அது எப்படி எடுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. நான் பார்த்துருக்கேன். பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கேமரா வச்சுட்டு வின்சென்ட் சார் அதை 4 அவருடைய அசிஸ்டன்ட் இழுத்து சுத்திட்டு வருவாங்க. சோ ஒரு ஷாட் இப்படித்தான் வேணும் அப்படின்னு கன்சீவ் பண்றதை விட அந்த கன்சீவ் பண்ண ஷாட்டை இப்படித்தான் எடுக்க முடியும் என்று சிந்தித்து எடுத்தாரே அந்த வின்சென்ட் சாருடைய திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது, நாம் இன்றும் கற்றுக்க வேண்டியது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அடுத்தது பாடல்கள். ஒவ்வொரு வரியையும் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இசை அதிகமா கேட்குது, வரிகளை காணோம், தேட வேண்டி இருக்கு. இதுல வரிகளெல்லாம் நல்லா கேட்குது, இசை பின்னாடி இருக்கு. இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகளை, இதில் இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையா? கற்றுக்கொள்ளலாம். சிவாஜி சார் அதை பத்தியெல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன். ஏன்னா அண்ணா சொன்னாரு, மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார். மார்லன் பிராண்டோ யாரு? காட்ஃபாதர்ல நடிச்சாரே அவரு. உலக மகா பெரிய நடிகர், உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர். இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார். இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தால் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். வாணிஸ்ரீ பெரிய அழகில்ல, ஆனா அந்த கண்ணில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அழகா அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க. இன்னைக்கும் நடிக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணிசியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள வேண்டும். இயக்குனர் KS பிரகாஷ் ராவ், அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மாபெரும் டைரக்டர் K ராகவேந்தர் ராவ். அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார், அற்புதமான காதல் கதைகளை கொடுத்தார். NT ராமராவுக்கு பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்தார். அவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார், என்ன அழகாக இயக்கி இருக்கிறார். ஆகவே இயக்குநர்களாக வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஆர்ட் டைரக்ஷன், யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா, இது செட்டா அல்லது வீடான்னு இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா? சவுந்தர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
அந்த மாதிரி செட்டு போட முடியுமா? ஆர்ட் டைரக்டரா வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம். இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்பதனால் தான் நான் சொல்லுகிறேன், இது படம் அல்ல, ஒரு பல்கலைக்கழகம். மற்றவர்களை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் ஒரு ஆளை பற்றி மட்டும் சொல்லணும். இந்த புத்தகத்தை, இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு இருந்தாரே அந்த ராமாநாயுடு அவர்கள். பாம்பேக்காரங்கள் அவரை மூவி மோகல் என்று அழைப்பார்கள். அப்படி ஒரு சக்கரவர்த்தி. படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர். இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலைகிறார். அப்ப நாகிரெட்டியார்ட்ட, இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த என் டி ராமராவ் சாரை வச்சு நாயுடு எடுத்த படம் என்ன தெரியுமா? ராமுடு பீமுடு இல்ல, ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல். அப்ப அந்த படம் பெரிய வெற்றி ஆகுதாங்க. இப்ப நாகிரெட்டியார் கூப்பிட்டு கேட்கிறாரு, அந்த படத்தை எங்கிட்ட கொடு, நான் தமிழ்ல எடுத்துக்கிறேன், உனக்கு தான் வேறொரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பு தர்றேன்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்டிஆர் நடிச்சு பெரிய ஹிட்டான படம் ராமுடு பீமுடு. எம்ஜிஆர் அதை நடிக்க விரும்புகிறார். அதை நாகிரெட்டியார் வாங்குறார் இதே ராமநாயுடு சாரிடமிருந்து. அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க, ராமநாயுடு சார் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? நாகிரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த நாவலை படிச்சுட்டு ஓகே இதையே பண்ணலாம்னு சொல்றாரு. இதனால அந்த எங்க வீட்டு பிள்ளை கதையை அவருக்கு கொடுத்துட்டாரு. ஏவிஎம் செட்டியார் கூட இடையில கேட்டாரு, ஆனா அவர் நாகிரெட்டியார் கொடுத்தாரு. அதுதான் எம்ஜிஆருடைய கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை. அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராமோர் ஷியாம் 52 வாரம் ஓடிச்சு. அப்பதான் இவர் இந்த நாவலை கொடுத்து நாகிரெட்டியாரோட சேர்ந்தார். நாகிரெட்டியாரோட சேராம இருந்திருந்தால் இவ்வளவு அருமையான செட்டுகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஸோ நாகிரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க. 45 வருஷம் ஓடி போச்சு. இங்க ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கிட்ட சொன்னாரு, சார் இந்த வசந்த மாளிகை படத்தை நீங்க வாங்குங்கன்னு. எதுக்கு நான் வாங்கணும்? நான் தான் ராஜபட்ரங்கத்தில் எடுத்திருக்கேனே. இது 72ல ரிலீஸ், என்னோட படம் 73ல ரிலீஸ். ராஜபட்ரங்கத்துறை. அப்ப ராஜபட்ரங்கத்துறையை வச்சிருக்கிற நான் வசந்த மாளிகையே வாங்கணும். இந்த மேடையில் இருக்கிறவர் சொன்னாரு, சார் இதை எல்லாம் பண்ணி ரீகலர் பண்ணி ரெஸ்டாரேஷன் பண்ணி 5.1 பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும்னு சொன்னார். ஆனால் அந்த படத்தை வாங்கி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவர் சரியான ஆள் இல்லை. ஆனால் அந்த படம் சரியா ஓடல. நான் இவர் சொன்னாருன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன். வாங்கிட்டு இவரை வச்சே எல்லா செல்லையும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. பார்த்தா நல்லா இருக்கு. இப்ப ஒருத்தர் வர்றாரு என்கிட்ட, என்ன கேட்டா தெரியுமா? வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு. அவர் சொன்னது, ஒரு சிவாஜி சார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். அவர் சிவாஜியோட பரம ரசிகன், வெறி பிடித்த ரசிகர். சரி, என்ன எவ்வளவு கொடுப்பீங்க? இருக்கிற அவரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். இப்ப அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமா தரேன்னு சொன்னார். ஆனா அவருடைய முகத்தை பார்த்தா, அவருடைய வெறியை பார்த்தா, அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அது வாழ்க்கையில சாதனைன்னு நினைச்சாரு. எனக்கு எப்பவுமே பேராசை கிடையாது. அதனால அந்த படத்தை அவர் கேட்ட விலைக்கே நான் கொடுத்துட்டேன். அதை வாங்கினவர் சித்ராலட்சுமி இங்க இருக்கார், அவருக்கு தெரியும். நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அது 100 நாள் மீண்டும் ஓடியது. கரெக்டா? அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கொடுத்து. இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார், என் நண்பர் தான் கூட்டிட்டு வர்றாரு. அவர் வர்றார். அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேன் நான். ஏன்னா சேம்பரில் பார்த்தாலே எழுந்து நிற்பேன். அதனால இவர் வந்த உடனே எங்கள் ஆஃபீஸில் நான் எழுந்து நின்றுட்டேன். அவரை உட்கார வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன். என்னன்னு கேட்டேன், எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும்.
ஒன்றும் புரியலை. ஆனால் வசந்த மாளிகை ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கு. நான் தான் இப்போ அதை வச்சிருக்கேன், உரிமையாளர். அப்போ யோசனை பண்ணேன், இந்த வயசில் இவ்வளோ மரியாதையானவர், இவ்வளோ இதுவானவர் என் ஆஃபீஸுக்கு வந்து கேட்குறாரு. நாகராஜை விட இவருக்கு கொடுக்கலாம் போக தோணிச்சுது. அடுத்த இஷ்யூ அப்படியே எனக்கு தோணிச்சு. அதனால் அவருக்கு நான் கொடுத்தேன். அதனால தான் இந்த மேடையில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நான் இருக்கேன். அது வந்து மிஸ்டர் தம்பிதுரை சார் எங்கிட்ட இந்த படத்தை வாங்குங்கன்னு சொன்னது யார் தெரியுமா? எங்க ஆளை காணும். இந்தா எழுதுங்க இந்த அவர் தான் ராமு. உண்மையா இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, பழைய வசந்த மாளிகை சித்ராலட்சுமனுக்கும் எனக்கும் தெரியும் எப்படின்னு 35mm. இப்போ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? கைதட்டுங்க எல்லாரும் தயவு செய்து. இந்த கைதட்டு இந்த படத்துக்கு நான் சொந்தக்காரனானதுக்கு காரணம் தம்பிதுரை அவர்கள். நாளைக்கு இந்த படத்தை வச்சு நல்லா ஓட்டி நல்லா சம்பாதிக்க போறதுக்கும் அடித்தளம், அந்த அத்திவாரம் அவர்தான். இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அடுத்ததா அந்த மூவி மோகல், அவருக்கு ஒரு குணம் இருக்கு. கதையை கேட்பாரு, கதையை கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் டைம், அவ்வளோதான், இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமான்னு சொல்லுங்க. அச்சு பிழைக்காம, ஒரு வார்த்தை கூட தவறாம, ஒரு சீன் கூட தவறாம அப்படியே சொல்லிட்டு வருவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இந்த கதையை நானா சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். எதுக்காக இதை சொல்றேன்னதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ப்ரொடியூசருங்கிறவன் எப்படி இருக்கணும்னா, இவர் செட்டியாரை பார்த்து கற்றுக்கிட்டாரு, ஏவிஎம் செட்டியாரை பார்த்து. இவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன், பல பேர் கற்றுக்கிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நாயுடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம், யார் யாரை புக் பண்ணணும், எவ்வளோ பணம் செலவாகும், அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியாக வச்சிருவார். சத்தியமா அவர் இதை செய்யறாரு. 41 படம் பண்ணினதுனால, அவரோட பல காலம் டிராவல் பண்ணதுனால சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, கதை செலக்ட் பண்ணவர் 5 நிமிஷத்துல அப்படி தட்டிட்டு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, எடிட்டிங்ல வந்து உட்கார்ந்தா இது சரியா இல்லை, இதை மாத்தலாம், அதை மாத்தலாம், இதை மாத்தலாம்னு சொல்லுவார். இதுல ஒரு தகராறு நடந்து போச்சு எங்களுக்கு. தனிக்காட்டு ராஜா நான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இவர் திரும்பி வந்து எடிட்டரை கூப்பிட்டு, மார்த்தாண்டு, அவர் தான் எடிட்டர் தெலுங்கு, அவர் உட்கார்ந்து எடிட் பண்றதை, நான் எடிட் பண்ணதை தலைகீழா மாத்தி வேற வேற விதமா எடிட் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டார். நான் அடுத்த நாள் காலையில் வர்றேன், வந்து எடிட்டர் போடுங்க, நான் அந்த ரீல் இன்னொரு தடவை பார்க்கணும். எல்லாம் தலைகீழா இருக்கு. எனக்கு கோபம் வந்துருச்சு. இது யார் மாத்துறது? என்ன கேட்காம ஏன் மாத்தினீங்க அப்படின்னு. நாங்க மாத்தல. அப்ப யார் மாத்தினது? நேற்று சாயந்தரம் நாயுடு சார் வந்தாரு, அவர் தான் மாத்தினார். அப்படியா? சரி. வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகல. அவர் தேடி என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு, போகல. திரும்பி அவர் வந்தார், இறங்கி வா அப்படின்னார். நான் வீட்டில இருந்து இறங்கி வந்தேன். ஏறு வா. என்ன இப்ப நான் வந்து மாத்திரமும் பிடிக்கல, அவ்வளவுதானே? ஆமா, ஓகே, இனிமே நான் எடிட்டிங் ரூமுக்குள்ள வரமாட்டேன், நீயே எடிட் பண்ணிக்கோ. எடிட்டிங்க முழுசா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர், அதுக்காகத்தான் இதை சொல்றேன். எடிட்டிங் தெரியும், கதை தெரியும், எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும். இதெல்லாத்தையும் விட ஒரு ஸ்டூடியோவை உருவாக்க தெரியும். நான் 17 வயசுலயோ 18 வயசுலயோ ஏவிஎம்முக்குள்ள நுழைஞ்சு அந்த ஃப்ளோரை எல்லாம் சுத்தி பார்க்கறேன், தனியா நின்று பார்க்கறேன். ஒரு தனி மனுஷனால இதை செய்ய முடியுமா? ஏவிஎம். அதை விட பெருசா ஹைதராபாத்ல இன்னைக்கு 2 ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு. அது ராமாநாயுடு சாரோட ஸ்டூடியோ. ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும், கதையை செலக்ட் பண்ண தெரியும், எடிட் பண்ண தெரியும், இதுக்கு யார் யார் சூட்டபிளான நடிகர்கள் என்று சொல்ல தெரியும், இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும், பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும், வசனங்களை ஓகே பண்ண தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல எப்படி ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள பல பேருக்கு தெரியாது, சித்ரா லட்சுமனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்க்லையும் 2 வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது. பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும், கிராண்டா பண்ணுவார். ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுப்பவன் தான் உண்மையான முதலாளி, உண்மையான ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் தான் இது. ஆகவே ப்ரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்று வர்றாங்க. காசு இருக்கலாம், ஆனால் இது காசுக்காக ஓடுகிற தொழில் மட்டுமல்ல. திரையுலகம் என்பது பேஷன், பேஷன், பேஷன் இருக்கணும். அந்த டைரக்டர் சொன்னாரே, ஒவ்வொரு வரியும் படத்தை அவரே சொல்லிட்டு வர்றாரு. எப்ப பார்த்திருப்பார் அவர் சொல்லிட்டு வர்றார். மனோஜ்குமார் சிவாஜி தரோட குணத்தை பத்தி சொல்றாரு. அவ்வளோ பெரிய நடிகர் என்ன சொல்றாரு, 26 வயது பையன்கிட்ட, நீ தான் டைரக்டர், உனக்கு தான் தெரியணும், நீ சொல்லு, நான் வர்றேன் அப்படிங்கிறார். இவங்க எல்லாரோடையும் டிராவல் பண்ண பாக்கியசாலியானவன் நான். ஆகவே சொல்லுகிறேன், இந்த படம் இந்த தடவையும் வெற்றி அடையும். இதை வாங்கிய தம்பித்துறை அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். மீண்டும் அவர் என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு பீரியட் கொடுங்கன்னு கேட்கிற நிலைமை நிச்சயமாக வரும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நன்றி, வணக்கம். கோவை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் இணை செயலாளரும் வசந்த மாளிகை படத்தின் கோவை மாவட்ட விநியோகஸ்தருமான திரு ரகுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த காலத்தால் அழிக்க முடியாத காதல் காவியமான வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தை பற்றி நான் சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா மேடையில் விட்டுருக்கிற அத்தனை பேருமே மிக பெருசாக சொல்லிக்கிறாங்க. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. இப்போ ஏற்பட்ட ஒரு திரைக்காவியத்தை நான் பிறந்த காலத்தில் ரிலீஸ் ஆன படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய பெருமையும் கர்வமும் கொள்கிறேன். எத்தனையோ படம் பண்ணியாச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி சார் படத்தை இவ்வளோ பெரிய ரிலீஸ் படத்தை பண்ணால் எவ்வளோ பெருமையாக இருக்குமோ அதை விட பன்மடங்கு பெருமையும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு தம்பித்துறை சார் அவர்களுக்கும் திரு SN குமாரண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தை இவ்வளோ டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பண்ணி திரு ராம் சார் அவர்களுக்கும் மீண்டும் முறை நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். இவர் இயக்கிய முதல் படமே சில்வர் ஜூப்ளி. தொடர்ந்து வெள்ளி விழா படங்களையே இயக்கியவர். நடிகராகி பல படங்களில் நடித்து பெயர் பெற்றவர். இன்று சின்ன திரையில் நடிகராக வலம் வருகிறார். தான் சொல்வதை ஆணித்தரமாக சொல்வதில் வல்லவர். நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆன திரு R. சுந்தரராஜன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். எப்படியும் வந்தது லேட்டாக வந்தேன்னா அது சார்கிட்ட, விஜயமுரளி சார்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொன்னார், இல்லை லேட்டாக வந்தாலும் சித்ராலட்சுமணன் வந்துட்டார், அதனால் உங்களை முன்னால் கூப்பிட மாட்டாங்கங்கிறது சொல்லிட்டார் அவர். நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டார் இல்லையா. சரி, எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை. வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசித்தா என்ன, நான்லாம் ஒரு 50-60 தடவைக்கு மேலே ராஜா தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூரில். அதனால் இந்த படத்தை பற்றி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, குங்குமச்சிமில் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு இல்லை, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களான்னு எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படி தான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் K. விஸ்வநாத் பண்ணார்.
அது தெலுங்கில் தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஜீவனை எப்படி ரசித்தோமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டால் அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிக்கிறன், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்போ 100வது படம் என்னன்னு நவராத்திரின்னு அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன். சத்ராலட்சுமன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்டர், அந்த படம், அந்த சாங்கு, அதனுடைய நினைவுகளில் மெய்மறந்துட்டாரு. 150வது படம் சவாலே சவால், 175வது படம் அவன்தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியல்ல, டோட்டலாகவே சிவாஜி கணேசனை அணுமணுவாக ரசித்தது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கைதட்டிங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம்தான். அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. அதனால அவர் இங்க பிறந்தது தான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் வந்து அவர் பேர் ராஜபாட்டு ரங்கத்துறைன்னு படம் எடுத்தார். அதெல்லாம் ஒரு இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னால் அது போய். எங்கேயாவது நீங்கள் இங்கே நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ, நம்ம நினைச்சது ஒரே வரியில நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன்னு இந்த பாட்டில் வரும். என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் வந்து பேசாதேன்பா, அப்பவும் ரேவதி பேசுவான். இன்னும் இந்த விஷயத்தில் மூச்சே விடக்கூடாதுன்னா சேர்த்துட்டான். அது கதையாக வச்சது காரணம் வசந்த மாளிகை. நீயே இப்படி நீ அப்படி கேட்டுக்கூடாதுங்கிறது எவ்வளவு ஒரு ஒரு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு. அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர். அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில் வர்றாரு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு. காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகன்ல. அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுவோடையே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுட நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோமில்ல. அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதுல
எங்களை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 15 வயசு 16 வயசில் இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்போ இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனாக இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசித்தோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இவங்கெல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்கிற எனக்கு அது தோணலை. பண்ணியிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியதில்லை. நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளராக திரையுலகில் நுழைந்து மக்கள் தொடர்பாளராக பவனி வந்தவர் இவர். பாரதி ராஜாவிடம் உதவியாளராக இருந்தவர். அவரையே இயக்க வைத்து படம் தயாரித்தவர். பின்னர் நடிகரானவர். கமலஹாசன் நடித்த படம் மூலம் இயக்குனரானார். இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் திரு சித்ரா லக்ஷ்மன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். ஆர் சுந்தரராஜன் வெளிநடப்பு செய்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவர் பேசுறதுக்கு பயந்துட்டு நான் போகல, இவரை பார்த்தாவே பயம். அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர். அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷனில் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னார், நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை. வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா? காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒன்று தான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு. அந்த சாகாவரம் பெற்ற படங்களில் வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்களில் எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னென்னா வசந்த மாளிகை படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் ராமாநாடுவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நான் அப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன். வாகினி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுகிற அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ கொண்டு. இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? அதை தாண்டி ஒரு ஜோடியை பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜிக்கு எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்கள்? சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம். சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாகவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகனில் ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம், எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் 54 ஆண்டுகள் ஆகுது. இப்போ நேற்று சில தயாரிப்பாளரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி இல்லையான படத்துக்கு
இந்த மேடையிலேயே 3 யூனிவர்சல் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் வேறு யார் செய்ய முடியும்? நினச்சி பாருங்கள். 1972ஆம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சிலோனில் வந்து 2 ஆண்டுகளை கடந்து ஓடியது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி வந்து சரீரம்தான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றது தான் உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை, கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்வேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தளங்களையும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்னென்னா, சார் படம் கிளம்பிட்டிங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லோரும் இருப்பாங்க. சிவாஜி வந்து விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால் போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட்டு. அப்படி ஆக்கினவர்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேசியிருக்காங்க, ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு. அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ண படம். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறுவெளியீடு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறுவெளியீடை காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவர் பேச்சில் வாள் வீச்சு வீசும். இவருடைய படங்களில் வசனம் அனல் பறக்கும், ஊருக்கு பெருமை சேர்க்கும். கேப்டன், தளபதி, அஜித்குமார் என 3 படங்களையும் இயக்கிய ஒரே இயக்குனர் இவர். பொருளாளராக யூனியனில் நுழைந்து செயலாளராக இன்று வலம் வரும் இயக்குனர்கள் சங்கத்தின் நாளைய தலைவராக போகும் திரு பேரரசு அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அப்புறம் விசி குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்டெல்லாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்பெல்லாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதெல்லாம் பேராசைப்படாதீங்க, அவ்வளோ வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமிங்கு ஷூட்டிங் வர்றது, நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ மனோஜ்குமார் சொன்னார்ல டைமிங், நீ சொல்லி அண்ணார்ல, ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னென்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினச்சி என்ன பண்ணுறது, நான் நாளைக்கு 11 மணிக்கு வரேன் அப்போ சாப்பிட்டு வச்சுக்கொண்டு தான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால் சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேசப்படுறீ இன்றைக்கி. அவர் அது மாதிரி டைமிங்க்கு வந்தால் போகும் சார். இன்றைக்கி இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அதை டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். இன்றைக்கி நடிக்கிறது அப்புறம் இன்றைக்கி நான் இப்போ சித்திரம் சார் பார்த்து போகிற இருக்குது, ஈசி குருணா சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது. இல்லை என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணிபுரிச்சிருக்கு. நம்மளை படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் அப்போலாம் நேராக பார்க்குற பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நான் நம்மளே உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவரோட இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிறதுக்குள்ள அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து. அப்போ என்னென்னா
எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாலினி எல்லோரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட? நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா அது? இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிக்க நடிக்கிறா, அது அவ்வளோ பேசி கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே நம்ம இல்லை சார் இருமல் இருக்குது, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விற்கலாவது அஷ்டம், அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேராக பார்த்தோம். அவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மனோஜ் குமார் சொன்னார்ல அந்த டைமிங் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் இருக்க முரளி சாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். நான் காலைல போயிட்டேன். பொண்ணு அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. டக்குன்னு என்ன ஒன்றாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன், நீங்கள் கூட வாங்க அப்படின்ட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளி சார் உட்காந்துட்டார், பின்னாடி நான் உட்காந்துட்டேன். வெளியே போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே அவன் போகும்போது ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னே முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துக்கிறார். முடித்தோடனே அது ஒரு ரத்தம் காக்கி அப்படியே உட்காந்த உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படமே ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சாங்கில் அதனால் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் டைரக்டர் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் பாலமுருகன் சார். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் இதில் மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம், அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனையாக போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்கள் அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன், ஆனால் திருட்டுப்பட்டம் வந்திருக்கும். அதில் கதாநாயகி மேலே திருட்டுப்பட்டம் சுட்டிடுவாங்க. இவ தான் எடுத்தானு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் என்ன பண்ணியிருக்கணும்? அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு வாதாடி இருந்தால் கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சேனார். அதனால கடைசி ரத்த கற்கள் ஆகிப்போச்சு சார். அந்த வார்த்தை ஏன்னா உசுசு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, அவளும் உனக்கு நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவள் நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் இப்படி செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் அதுதான் கதை. அப்போது நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய பிளே இருக்கும். இப்போ கேச கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இதில் எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகியோட அந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாது, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸில். ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டது தெரிஞ்சு அவன் நம்ம நாசம் பரவாயில்ல தான் போகுது. அதான் காதல். அங்கே பழியாட போகிற ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வாடுறதுக்கு ரெடி ஆகலை. நீ வசதியாக இருந்தானே, எது இருந்தானே என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்து லவ் பண்ணுறது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை,
பார்த்தோம் லீவுடன் வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்லாம் கேட்டே இருப்போம் சார். அப்போலாம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே படிக்கிறோம். இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாடணும். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கணும் தோணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை. இப்போலாம் சால்வு வந்து சந்தோஷத்தில் போடுறாங்க, வரவங்கள சால்வு கூட சந்தோஷப்படுத்துகிறாங்க. அப்போல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோளில் போட்டு அப்படி பார்த்தாலே சோகம், வந்துட்டான் வாழ்க்கையில், தோற்று முடிஞ்சு வச்சு கதை. அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு. இப்போ நல்லா மாற்றிட்டாங்க சார். இப்போலாம் இப்போ இது பார்த்தோம் வச்சுங்களேன், திருப்பி சால்வு போகிறக்க யோசிப்போம். அதனால் விஜயமுரளி சார் நல்ல வேலை நீங்கள் இதில் சால்வு நீங்கள் எங்களுக்கு போடலை. அவர் தெரிஞ்சு போச்சு, இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சுடுவாங்க. மனது மாதம் இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்குது. மனது மாதம் சாதாரண இல்லை அவர். ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார், சிவாஜி கணேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க. நீங்கள் டேரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்கிற அடுத்த விஷயம், ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்கள. அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கின் படம் பாங்கல சிவாஜி சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்கின். இதில் நான் சொன்னல எல்லாம் பில்லர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்றைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சுருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. ஆனால் இன்றைக்கி 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அன்றைக்கி பேசுகிறது பாவம், ஆனால் இன்றைக்கி வசனம் வாங்கி ரிலீஸ் பண்ணிங்களா, அது புண்ணியம் சார். என்ன அன்றைக்கி அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கல்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே வெற்றிப்பட்டே இருக்குது. மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பிள்ளைகளும் பத்துருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டில் வரும்போது டக்குன்னு ஒரு பொறி வரும் பாருங்க, அதை நினச்சிட்டே இருப்போம். லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு ஞாபகம் பொண்டாட்டி வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சைட் டீச்சர் இருக்கும்ல, அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி ஆமாம், இதுவும் கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமாம், அதனால் அந்த ஃபஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாளிகை ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர்கிரீன். என்னைக்கு நினச்சாலும் எப்படி பழைய காதல் என்ன திருப்தி அதே மாட்டிக்கிறணும். எப்போ பழைய காதல் நினச்சாலும் எப்படி சுகமாக இருக்கோ அதே சரி பரவாயில்ல எனக்கு மாட்டியாச்சு அப்புறம் அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம். சார் சொன்னார் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்த உடனே கை தட்டணுன்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஐஎன்ஆர் இந்தியன் நியூஸ் ரீல் வரும், அதை போட்டாலும் கை தட்ட ஆரம்பிச்சிடும். சென்சார் சர்டிஃபிகேட் கை தட்டினது வசந்த மாளிகை சொன்னேன், இவர் சைக்கிளில் போட சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நானும் வந்து சிவாஜி சார் படம் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் சார், படிக்காதவன் ஒரு படம், சில்வர் ஜூப்ளி படம். ஸோ அதனால் அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ வந்து வசந்த மாளிகை படத்தோட ட்ரெய்லரை நம்ம குகடா சார், சவுந்தர பாண்டியன் அவர்கள், மனோஜ்குமார், அரவிந்தராஜ், அப்புறம் இளங்கோ குமணன், சுப்பிரமணியம், பேரரசார் இணைந்து வெளியிட நம்ம தம்பித்துறை சார், குமார், ராமு, சித்ராவாசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தெரியுது
தர்ணி தர்ணி மைக்கெத்துட்டா எதிராகல நிறைய லோகோ இல்லாம உண்மையான சொல்ல முடியும் பொய்யா சொல்லுவேன்.